இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்திருக்க? நீ தான் வேணும். முறைக்காத. உன்னோட நிம்மதி வேணும்னு சொல்ல வந்த. டங்கு ஸ்லிப் ஆகி அப்படி வந்துருச்சு. என் நிம்மதி சந்தோஷம் மொத்தமா எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட. உன்னை சும்மா விட்டுற முடியுமா? ஆமா, உள்ள ஆதி இருக்கானா? இங்க பாரு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என்னம்மா இது இப்படி பண்றீங்களேம்மா? நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்னு சொல்றிய. சரி, உன்னோட ஆதிக்கு ஒன்னும் தெரியலையாமே? எல்லாத்தையும் மொத்தமா மறந்துட்டான் போல. நான் தான் அன்னைக்கு பார்த்தனே, பொசுக்குன்னு என்னைய பார்த்து நீ யாருன்னு கேட்டான். எனக்கு செம்ம ஷாக்கு. அது அப்படியே விட்டுற முடியாதுல்ல. ஞாபகத்தை வர வச்சுட்டா போச்சு. உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி பார்த்து சும்மா இருக்க முடியும்? அதான் உனக்கு உதவி பண்ணலான்னு உடனே கிளம்பி வந்துட்டேன். அப்படியே பேசி கீசி ஆதி யாருன்னு அவனுக்கு புரிய வைப்போம், உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்க வைப்போம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் வந்து உன்கிட்ட கேட்டனா, எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? போச்சுடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஆதிக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? அது நடந்தா உனக்கு தான் பிரச்சனை. நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? தேவையில்லாம நீயா வந்து மாட்டிக்காத. பாரு அக்கறை. இங்க பாரு, எனக்கு பிரச்சனை வர்றத பத்திலாம் கவலையே இல்ல. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? நியாயப்படி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதை நீ சந்தோஷப்பட்டிருக்கணும் பாரதி. நீ நடானா முட்டாளா ஏன் வந்த, எதுக்கு வந்த, எப்படி வந்தன்னு 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்க. சரி, என்ன மேட்ரு? எதனால ஆதி இப்படி ஆயிட்டான்? சொல்லு பாரதி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தா அவர் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதனால இத இப்படியே விட்டுரு. இங்க இருந்து கிளம்பிடு ப்ளீஸ். என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறிய பாரதி. நான் தான் வந்ததுமே சொல்லிட்டேன்ல, இனிமே நீ நிம்மதியா இருக்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் போனா என்ன அர்த்தம்? ஆதிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். எப்போ ஒரு விஷயம் உனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறியோ, அடுத்த நிமிஷமே அந்த விஷயம் எனக்கு தேவைப்படுற விஷயமா மாறிடும்.